வாங்கோ சாமி வாங்கோ, எல்லாரும் வந்து பாருங்க சாமி. பெரியவங்க எல்லாம் அப்படியே நில்லுங்கோ, மத்தவங்க எல்லாம் அப்படியே உட்காருங்க. அடுத்தவங்க பாக்கெட்ல கை வைக்காதீங்க, அவங்க உங்க பாக்கெட்ல மட்டும் கை வைங்க. ஓ ரம்பே உருவசி மேனகா எல்லாம் பாத்துருக்க மாட்டேன் சாமி. நம்ம பொண்ணு வருது பாரு. வா. 3 பேரையும் மேலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு இறக்கிட்டாங்களா? அசப்புல பார்த்தா கோவை சரளா மாதிரி இருக்கு. அடாடாடாடா, முருங்கக்கா மாதிரி கை, வெண்டக்கா மாதிரி விரலு, தக்காளி மாதிரி முகம், மிளகா மாதிரி மூக்கு, எலும்புச்சம்பளம் மாதிரி எதுவுமே இல்லையே. சரி விடு, மொத்தத்துல ரொம்ப பிரமாதம். என்னது, எப்பவோ சாப்பிட்டதுக்கு இப்ப எப்ப வர்றாளா? இப்போ நம்ம பொண்ணு கம்பி மேல நடக்க போகுது. ஜுகாரா கை தட்டுங்கோ. மேலே ஆகாசம், கீழே பூமி. பணக்காரங்கெல்லாம் ஆகாசத்துல விமானத்திலே பறக்குது, நம்ம பொண்ணு கம்பி மேலே நடக்குது. எல்லாம் எதுக்கு? ஒரு சான் வயிற்றுக்கு. மேல இருந்து கீழே விழுந்தா என்ன ஆகும்? நம்ம நாட்டுல ஒரு பொண்ணுக்கு கைகால் ஒழுங்கா இருந்தாலே கட்டிக்க மாட்டாங்க. கைகால் ஒடிஞ்சு போச்சுன்னா எவன் கட்டிக்குவான்? நான் கட்டிக்கிறேங்க. உன்னை கேட்டனா? இல்ல. சும்மா இருங்களையா, சரி. வாயை வச்சுட்டு இருக்க மாட்டீங்களே. சாமி கும்பிடுது, சாமி கும்பிடுது, சாமி. சாமி போடுங்க சாமி, கை நிறைய போடுங்க, தட்டு நிறைய போடுங்க, அள்ளி போடுங்க, சாமி போடுங்க, அம்மா போடுங்க, சாமி போடுங்க சாமி. அம்பாசிடர் இருக்காரு. என்னம்மா இது? இப்ப வெட்ட மனசுல 50 ரூபாய் நாக்குல வேசிச்சாரு. நாக்குல வச்சனா? தட்லையில வச்சேன். உன்னைனா ஐக்கறா? என்ன சுப்பு? சாமி 50 ரூபாய் போடுச்சு. சாமிக்கு பெரிய மனசு, எல்லாம் 10 காசு 20 காசு தான் போடும். சாமி எப்படி 50 ரூபாய் போடுச்சு? நான் கலைஞரை எப்பவுமே மதிக்கிறவன். எனக்கு கலைஞர்கள்னா ரொம்ப பிடிக்கும். நாங்களும் அப்படித்தான் சாமி. எவ்வள ஐயா கால்ல விழுந்து கும்பிடு. சாமி காலங்களுக்கு சாமி. எல்லாருக்கு மாதிரி கீழே தான். இல்ல வேட்டி மறைக்குது. தூக்கிறேன். ரூபாய் எடுத்தனா? நான் ஒருத்தன் தான் இந்த வீட்டுல சம்பாதிக்கிறவன். வேணும்னா சம்பளத்துல 50 ரூபாய் எடுத்து கொடுக்க மாட்டேனா? வேற யாரு எடுத்துப்பா? நம்ம வீட்டுல இருக்க தண்டச்சோறு அண்ணன் தான் எடுத்திருக்கோம். யாரா தண்டச்சோறு? இழிச்ச வாயினா என் மேல பழிய போட்டுருங்க. நான் எடுக்கவே இல்ல. வேணும்னா துண்டா போட்டு தாண்டுறேன். நான் வேட்டியை போட்டு தாண்டுவேன். நான் அண்டர்வேரை போட்டு நான் தாண்டுறேன். ஜட்டியை போட்டு தாண்டுவேன். சும்மா இருங்கடா. சும்மா இருந்தா பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்குங்கக்கா. என்னக்கா வீட்டுல இருந்த 50 ரூபாய் காணோம்னா பெரிய வித்தியாவில இருக்கு. வித்தையா? டேய், வித்த கித்தன்னு கேவலமா பேசாத. நீதான் சம்பளம் வாங்கும் போது சரியா எண்ணி பாத்துக்க மாட்ட. இத்தனை வருஷமா கொடுத்த கேசியர் இப்ப குறைச்சு கொடுத்துருப்பாரா? நீ வாங்கிட்டு வர சம்பளத்தை கம்பி மேல நடக்கிற மாதிரி எண்ணி எண்ணி செலவழிப்பனே. கம்பி மேலையா? என்னடா மேல பாத்துட்டு இருக்க? கம்பி மேல நடக்கிறத பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன இது தம்பிய பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அக்கா, நீ யாருக்காவது தர்மம் பண்ணிருப்ப, நல்லா யோசிச்சு பாரு. ஆமா, தெருவுல தர்மம் கட்டு வந்தாங்க. நான் 50 ரூபாய தட்டுல போட்டேன். தட்டு போடுங்க. தட்டு வரைக்கும் வந்துருச்சு. விஷயம் தெரிஞ்சிருமா? தெரிஞ்சு போச்சு. தட்டு விஷயமா? இல்ல. நல்ல வேலை. பொருளுக்கு ஒரு பக்கம் இடினா மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி. மத்தளம் டும் 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 காசு போடுது சாமியோ. என்னடா உனக்கு? இல்ல, வித்தா பார்த்தேன், அதே ஞாபகத்துல இருக்கேன். சரி விடுக்கா. இந்த 50 ரூபாய் யாரு எடுத்தாங்கன்னு தெரியாமலையா போகுது? ராஜாத்தி மனசிலே ஏ ராஜா உன் நினப்பு தான். உளவியே இல்லாம அரைச்சிக்கிட்டு இருக்க. வச்சது கூட தெரியாம அரைச்சிக்கிட்டு இருக்க. அத மறக்காம ஞாபகம் வச்சிருக்கியே. நன்றி மறக்காத ஜீவன். அன்னைக்கு உனக்கு நான் 50 ரூபாய் கொடுக்கும் போது உன் பேரை கேட்க மறந்துட்டேன். உன் பேர் என்ன? என் பேரா சாமி? அடாடாடா, அந்த ஓ சொல்லாம சொல்றியா? அது சொல்லாம என்னால முடியாது சாமி. சரி சொல்லு. என் பேரு வெங்கட சுப்பம்மா சாமி. எல்லாரும் சுருக்கமா சுப்பு சுப்புன்னு கூப்பிடுவாங்க சாமி. ஆமா, நான் உன்னை சுப்பு சுப்புன்னு கூப்பிட்டுமா? கூப்பிடு சாமி. கூப்பிடுறது தானே பேரே வச்சிருக்காங்க. என்ன சாமி எங்க சாதி மாதிரியா கத்துறீங்க? உங்க ஜாதி மாதிரி கத்துற. கையில மிளகா போட்டு கண்ணில வச்சுட்டேன். ஐயோ, என்ன
மன்னிச்சுக்க சாமி, தெரியாம மிளகா ஐயோ, ரெண்டாவது தடவை வச்சிட்டியே. நான் என்ன சொல்றேன், மொத்தமா மிளகா அரைச்சு மூஞ்சில பூச்சிரு. ஐயோ. ஆமா, எங்க உன் கூட்டத்தையே காணா? நீதான் 50 ரூபா கொடுத்தில சாமி, எல்லாரும் சரக்கோட போயிருக்காங்க. இன்னைக்கு என்ன குழம்பு? பன்னிக்கறி. ஓ, என் சாமி அப்படி முழிக்கிற? பிடிச்சிருக்க? புடிச்சு கட்டி போட்டு அரைச்ச சாமி. நான் பண்ணியே கேக்கல, என்ன பிடிச்சிருக்க? என்ன இப்படி சிரிக்கிற? எங்க சாதியில புடிச்ச நீளமா சிரிப்பாங்க சாமி. அந்த 50 ரூபாய் இப்படித்தான் கை மாறிச்சா? ஐயோ ஐயோ, என்னாச்சு என்னாச்சு? கல்ல தூசி விழுந்துச்சு சாமி. கொண்டா. கண்ணு இருக்குது, வாய் மேல கை வைக்குது. அது ஒண்ணு இல்ல, கண்ணுல கைய வச்சு வலிக்கு வாய்க்கு வந்துருச்சு. சாமி மசாலா அரைக்கணும். ஏய், உப்பையோட அரைக்கிற? மேலே ஆகாசம் கீழே பூமி அதெல்லாம் பார்க்க கூடாது சாமி. அடாடாடாடா, என்ன தத்துவம் என்ன தத்துவம். மேல ஆகாயம் கீழே பூமி, இத நீங்க சொல்லலைன்னா ஜனங்களுக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப புதுசு. கைய வச்சு அரைச்சிட்ட? அது எதுக்கு கொண்டு போய் அங்க வைக்கிற சாமி? பணத்துல ஆரம்பிச்சு ஊதுற வரைக்கும் வந்தாச்சா? நீ வீட்டுக்கு வா, நான் ஊதுறேன். பயங்கரமான கொரட்ட சத்தம், அதோட அசிங்கமான ஒரு நாத்தம். என்ன இளவா குடிச்சிருப்பானுங்க. எந்த நாத்தமானாலும் சரி, அவ்வளவையும் விளக்கிட்டு வெங்கட சுப்புமாவ இதை தாண்டது எமயமலையை தாண்டுற மாதிரி. தண்டவாளத்துல சிக்கிற மாதிரி கால் சிக்கிருச்சு. எப்ப ரயில் வரும்? ரயில் வந்தா தான் விடும்போது இருக்கு. ரயில் வந்துருச்சு. யாரது நடுவுல நின்னது? நான் தான் சார். படுங்க. கனவெல்லாம் கேட்கிறாரு. யாரது பேசினது? நான் தான் பேசிருக்கிறேன். மனம் பிராந்தி. மெக்டோல் பிராந்தி வாங்கி தரேன், படுங்க. சந்தோஷம். கோயிலை சுத்தி உருண்டாலாவது பணம் கிடைக்கும். இப்ப எது கிடைக்க போகுது? இது கிடைக்கும். சத்தம் போடாதே. 50 ரூபா கொடுத்து சாமி, இப்ப எதுக்கு வந்தீங்க? இன்னொரு 50 ரூபா கொடுத்துட்டு போலாம் தான். காலைல கொடுங்க சாமி. என்னடா ராமு, என்ன சொல்ற? எங்க ஆளுக்கு பார்த்தாங்கன்னா டோல கிடைக்கிற மாதிரி அடிச்சு ஜவ கிடைச்சுதான் சாமியா. எல்லாம் வாங்கோ. 50 ரூபா கொடுத்தா சாமியா ராஜல்ல வந்துருக்குது. வாங்க வாங்க. சாமி 50 ரூபா கொடுத்தா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்களேன்டா. ஊருக்குள்ள படுக்கிறதுக்கு பயந்து போய் ஓரமா படுத்திருந்தோம். ஊருக்குள்ள இருந்து உருண்டு வந்து எங்க பொண்ணை தொட்டுட்டா சாமி. கற்பு கரைஞ்சு போச்சு. கரைஞ்சு போச்சா? பொண்ணு கற்பனை சோப்பா கரைஞ்சு போறது? வித்தகார பொண்ணை ஏன தொட்ட? வேணும்னு தொடல, டமாசா தொட்டேன். தமாஷா தொடறதுக்கு அது என்ன பொம்மையா? தொட்டவன் தான் கட்டிக்கணும். நான் என்ன மாட்டேன்னா சொன்னேன். உள்ளூர்கார பொண்ணை விட பித்தக்கார பொண்ணு எவ்வளவோ மேலு. கிளி மாதிரி இருக்க. செய்யறது செஞ்சு விட்டு பஞ்சாயத்துல எழுத்து வர பேசுறியா? கிளி மாதிரியா இருக்க கிளி. வீட்டுக்கு உன்னை கிழிச்சு விடுறேன். வேட்டியவா? இந்த பாருங்க சுப்பிரமணியம், இந்த பொண்ணை கட்டிட்டு வீட்டுக்குள்ள நீ வர்றதுக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்கவே மாட்டேன். நீ என்ன சம்மதிக்கிறது? தொட்டது அது, அதுகிட்ட பேசிக்கிறேன். நல்ல சம்பந்தம் வரும்போது லட்ச லட்சமா கேட்டியே, அந்த பாவம் தான் இப்ப விசுவரோடு தாடுது. டேய் சும்மாரா, உங்க அண்ணன் நினைச்சா என்ன பட்டேட் எரியுது. ஐயோ, உங்க குடும்ப சண்டையெல்லாம் வீட்டுல வச்சுக்கீங்க. டேய் தடியா, கல்யாணத்துக்கு ஒரு நாள் சொல்லு. முடியாது சாமி. எங்க இனத்துக்கு இன்னும் சில சம்பிரதாயம் இருக்குது சாமி. அத முடிச்சிட்டு தான் தாலி கட்ட வைப்போம். என்னையா சொல்ற? அதாவது சாமி, பொண்ணுக்கு முறமாப்பிள பல ஊர்ல இருக்கானுங்க. அவங்களையெல்லாம் வர சொல்லி அவங்க கையில சாட்டையை கொடுத்து இந்த ஆளை அடிக்க வைப்போம். உனக்கு வேணும்? எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டா பொண்ணு, இல்லைன்னா உடம்பெல்லாம் புண்ணும். இப்பவே சைபால் வாங்கி வச்சுக்க வேண்டியதுதான். காளி, நீலி, சூரி, கம்பக்கழி கருப்பா. நம்ம இனத்தை சேர்ந்த ஒரு பொண்ண
வேட்டாள் ஒருவன் கைய வச்சுட்டான். சம்பிரதாயத்தை முடிச்சு அந்த பொண்ணு அவங்கிட்ட ஒப்படைக்கணும். தாயே கோபப்படாதம்மா. குடும்பம் சாமி சம்பிரதாயத்தை நிறைவேற்று. உத்தரவு. ராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தான் என என்ன வேண்டும். நில்லுங்கள், நிமிர்ந்து நில்லுங்கள், சொல்லுங்கள், துணிந்து சொல்லுங்கள். தம்பி அழுகாதப்பா. எப்படிக்கா அழாம இருக்கிறது? நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்த உடம்ப இப்படி செக்குமாடு மாதிரி அடிக்கிறாங்களே. நம்ம பேச்சு கேட்காம போனவனுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். இதுதான் சம்பிரதாயம்னு எனக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா சத்தியமா வெங்கட சுப்பம்மாவை காதலிச்சிருக்கவே மாட்டேன். பொண்ணை காதலிக்கிறதுக்கு முன்னால யாரு என்னன்னு தெரிஞ்சுக்காத ஒவ்வொருத்தருக்கும் இதுதான் கதி. அடிய கூட தாங்கிக்கலாம் போல இருக்கே. இந்த சத்தத்தை கேட்க முடியாம காது ஜவ்வு கிழிஞ்சிரு போல இருக்கு. ஐயா, நீ பலே பலசாலிதான். எல்லா அடியையும் தாங்கிட்ட, அதே போல என் பொண்ணையும் தாங்கிடுவேன். வெங்கட சுப்பம்மா கைய பிடிச்சுக்கோ. என்னய்யா சொல்லி தொலையா? எங்க முகத்த காணா? ஓ, துந்தி மறைக்குதோ? எங்க சம்பிரதாயம் முடிஞ்சு போச்சு. மாப்பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் முதலிரவு நடத்துங்கோ. முதலிரவு எங்க கொண்டாடுறது? அடிச்சு அடியில இந்த புண்ணு ஆடுறதுக்கு 6 மாசம் ஆகும் போல இருக்கு. ஓ, என்னய்யா சும்மா இரு. தம்பி, அண்ணனுடைய நிலைமையை பாத்தியா? ரத்த கண்ணீர்ல வர எம்ஆர் ராவா மாதிரி ஆக்கிட்டா. நீயே ஆரம்பிச்சிட்டியா? அண்ணே கவலைப்படாத, அக்காட சொல்லி உங்க முதலிரவுக்கு ஏற்பாடு பண்றேன். முதலிரவுக்கே சிவாசா? அக்கா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணு. ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஆசீர்வாதம். வாங்க அக்கா, சுப்புவோட நீ நல்லா பேசுற. நம்ம குடும்பம் ஓ குடும்பம் ஆயி போச்சு. சுப்பு, கைத்தாங்களா கூட்டு போ. இப்படி குனிச்சு நடக்கிறீங்களா? எப்படி முதலிரவு நடத்த போறீங்க? அங்க போய் நிமிந்துக்குவேன். ஐயோ, இன்னைக்கு எல்லாத்தையும் ஒரு அசத்து அசத்திறேன். எங்க பொண்டாட்டிய காணா? கம்பி மேல ஏறி நடக்க போயிட்டாளா? இங்கே நில்லு. என் சாமி கூட்டிட்டு வந்திருக்க. வீட்டுக்குள்ளே இருந்தா உனக்கு கூச்சமா இருக்கு. உலக நடப்பே உனக்கு தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் வெளியே கூட்டு வந்தேன். 4 பேரோட நெருங்கி பழகு, அப்பதான் என் கூட நெருங்குவ. உன் பொண்டாட்டி எல்லாரும் கூட நெருங்கி பழகு சொல்ற? உலக நடப்ப புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். இவ வேற ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. யோ, இங்க வாயா. என்னமோ சொன்னீங்க எனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு. பாத்தியா, மூக்கு மூலியமா ஒரு ஆளை கூட்டு வந்திருக்கேன். அண்ணே, நீங்க துணிச்சல்கார. நேத்து வரைக்கும் தெருவுல வித்த காட்டிட்ட வெங்கட சுப்பமாவ சம்சாரமாக்கி கொண்டாந்துட்டீங்களே. ஏய், பொண்டாட்டி பேரை சொல்லி கூப்பிடாத. ஏன் நான் கூப்பிட கூடாதா? இவங்க தட்டுல நானும் 10 பைசா போட்டிருக்கேன். எனக்கும் கூப்பிடுறதுக்கு உரிமை உண்டு. அட பாவிங்களா, தட்டுல போட்டவனுக்கெல்லாம் உரிமை இருக்குனா நான் எதுக்குடா கட்டிட்டு வந்திருக்கேன்? சுப்பமானு கூப்பிடாத. வேற எப்படி கூப்பிடுறது? அண்ணி. அண்ணி அண்ணி. விட்டா குடும்பம் நடத்துவான் போல இருக்கு. 2 கொத்து பரோட்டா போடு. யாருக்கு? அன்னிக்கு. அன்னைக்கு அன்னைக்கு 2 கொத்து பரோட்டா போடு. அந்த பக்கம் உட்காரு. இந்த பக்கமா விட்டா இவன் குடும்பம் நடத்திடுவான் போல இருக்க. எப்படி மச்சான், நம்ம கடையில கடன் சொல்லி சாப்பிட்ட கந்தசாமி அந்த போறான் பாருங்க. கூப்பிடுற கந்தசாமி, கந்தசாமி. என்ன கேப்பா? சுப்பம்மா, சுப்பம்மா. ஐயோ, வீட்டுக்கு முன்னால பல்கி அடிச்சு என் மானத்தை வாங்குறாளே. டேய், விசில நிறுத்து. அம்மா, கொத்து புரட்டாவை நிறுத்துமா. டேய், விசில் அடிக்காதடா. யாரு? விக்கிரமாதித்தன் உயிர் கிளியில இருக்கிற மாதிரி இவ பல்ட்டி அடிக்கிறது உன் வாயில இருக்கு. என்னன்னே சொல்றிய? வித்தக்கார பொண்ணாச்சே. விசில் அடிச்சா டும் டும் சத்தம் கேட்டா இவ பல்ட்டி அடிப்பா. சுப்பிரமணியன் என்ன, இனிமே நீங்க வித்த காட்டியே போச்சுக்கல. கிண்டலா? ஐயோ ஐயோ, அடிக்க வச்ச உன்ன முட்டையில அடிக்கிறேன். முட்டையில அடிக்கிறேன்டா. முட்டையில அடிக்கிறேன். யார் நம்ம ஏய்,
துர்கா ஐயோ எப்படி இருந்த குடும்பம் இப்படி ஆயி போச்சே. லட்சம் ரூபாய் தான் கேட்டேன், அதுக்கு ஒரு டோலக்கையும் வளையத்தையும் கையில கொடுத்துட்டு போயிட்டானே. பேராசை பெரும் நஷ்டமாயி போச்சு. இங்க பாரு, எது நடக்க வேண்டிய நேரத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானு. அக்கா, என்ன முகூர்த்தத்துக்கு அப்புறம் ஒண்ணு நடக்குமே, அது நடக்கவே இல்ல. அதையும் நடக்க விடாம பண்ணிட்டாரா? ஏண்டி இங்க உட்கார்ந்து சவுடால திங்கலான்னு பாக்குறியா? உனக்கு நான் வடிச்சு கொட்டணுமா? போ போ, வேலை பாரு போ. டேய், இன்னொரு வாட்டி ஆகும்னு சொன்னேன், அந்த வாய் அப்படியே அறுத்துப்படனா இருக்கு. அக்கா, அப்புறம் அது பெரிய ஓவாயிரும். இந்த பாரு, உன் புருஷ துணி எல்லாம் துவைச்சு போடு போ. இவ வாயா இருக்கணும். என்ன அறுத்துருவான் குறுத்துருவான் சொல்லுத்தோ. நீ வந்திருக்கீல்ல, கோழி அறுத்து விருந்து வச்சிருக்காங்க. மகளே நிறுத்தியா? வந்துருச்சு ஆப்பிரிக்கா காட்டுல இருந்து புடிச்சிட்டு வந்த ஜந்து. நான் ஆப்பிரிக்கானா நீ உன் தம்பி இரண்டு ஆப்பிரிக்காவோ? பாரு, வந்த இடத்துல வாய் நீளக்கூடாது. நீளிச்சு இருப்பு சட்டியை காய வச்சு இழுச்சு இழுக்காமா. என்ன சம்மந்தியம்மா? சூடா சூடா சொல்லுத்தோ. ஐயோ, சம்மந்தி சம்மந்தின்னு சமமா வந்துட்டானே. எல்லாம் முடிஞ்சு போச்சு. சமமா வந்தான்னா குறுக்கா வந்தான்னா. அக்கா, என் பொண்டாட்டிய பத்தி எடுத்து சொல்லுக்கா. சொல்றடா. உன் பொண்ணு இருக்காளே, வீட்டுல ஒரு வேலை கூட செய்ய மாட்டேங்கிறான். அதுவா முக்கியம். முதலிரவை பத்தி எடுத்து சொல்லுக்கா. முதலிரவுன்னா என்ன சாமி? கிழிஞ்சது போ. அதுக்காக முதலிரவை முன்னால நடத்தியா காட்ட முடியும்? தம்பி, எடுத்து சொல்லுப்பா. சொல்லி தொலைக்கிறேன். யோ, உன் பொண்ணு சரியா நடக்கலையா? நடக்கலையா? என் பொண்ணு கம்பி மேல நல்லா நடக்குமே. கம்பிய கட்டிப்பாரு, எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்க சொல்றேன். போயா கருமுட்ட. உன் சம்சாரத்துக்கு உனக்கு குழந்தை பிறந்துச்சுல, அந்த மாதிரி விஷயம் நடக்கலையா? ஓ ஓ மட்டும் தெரியுதா? அப்பா, இந்த ஓ வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு. சொல்லையா? நம்ம பொண்ணு அடுத்தவங்க சொன்ன வேலையை செய்யணும்னா டோலக் அடிக்கணும் சாமி. இப்ப பாருங்க, அடிக்க சொல்லு. 2 தட்டு தட்டுங்க. யோ, எங்க அக்காவை தட்ட சொல்ற. உங்களுக்கு என்ன வேலை செய்யணும்? பாத்திரம் கழுவணும். குடும்பம் வேங்கட சுப்பம்மா. அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? பாத்திரம் விளக்க சொன்னாங்க. நிறுத்து நிறுத்து. அக்கா, இப்ப பாத்திரம் வளர்க்கறதாக்கா முக்கியம். என் முதலிரவு என்ன ஆச்சு? முதல்ல விளக்கட்டும், அப்புறம் சொல்றேன். சரி. அடி சுப்பம்மா, நீ அங்கே, நான் இங்கே. எப்படி? வா. தம்பி, வாசிதா. என்ன இங்க வந்து படுத்துட்ட? சுப்பம்மா, அப்படியே படுத்திருந்தா அதெல்லாம் எப்படி? தம்பி, வாசிதா. என்ன இந்த நேரத்தில் நிறுத்திட்டான்? தம்பி, வாசிடா. வேங்கட சுப்பம்மா, பாத்திரம் விளக்கியாச்சா? வெல்கியாச்சு. பாத்தீங்களா சாமி, நம்ம பொண்ணு டோலக் அடிச்சா பம்பரமாக ஆடும். இவ வேலை செய்யறதுக்கு ஒன்னனுக்கு நான் டோலக் வாசிக்கணும்னா அது இந்த வீட்டுல நடக்காது. அடியே, மரியாதையா போயிடு. உன்னை எவன் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தானோ அவனை எடுத்துட்டு ஓட வேண்டியதான். யோ, டோலக் அடிக்காம வேலை செய்யறதுக்கு வேற வழியே இல்லையா? வேற வழியே கிடையாது. இது எங்க சட்டம். சட்டத்தை மாத்துங்கய்யா. நாங்க மாற்றவே மாட்டோம். என்னய்யா, நாட்டுல எத்தனையோ தடவை சட்டத்தை மாத்துறாங்க, நீங்க மாத்த கூடாதா? அக்கா, அப்படியே இங்க போனாலும் படுக்கிறதுக்கு தலையணி இல்லக்கா. தங்காணி இல்லாம படுக்கிறதுக்கு நான் சொல்லிட்டாரேன். அப்படியே படுத்தாலும் நாத்தம் பொறுக்க முடியலக்கா. அது முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். சும்மாரா, உன்னால ₹1,00,000 போச்சு. நீ இங்க இருந்த உன் தம்பிக்கு வர ₹1,00,000 போயிடும். முதல்ல போவலியே. அக்கா, தம்பிக்கும் ஒரு களக்குத்தாடிய கட்டி வச்சு நம்ம குடும்பத்தையே கம்பி மேல ஏற்றுவேன். அப்போ நாங்க போயிட்டு வர்றோம். போச்சு போச்சு, ₹1,00,000 போச்சு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? மேலே ஆகாசம், கீழே பூமி, கர்ணம் தப்புனா மரணம். சாமி, இதெல்லாம் எதுக்காக? ஒரிசான் வயிற்றுக்காக. எல்லாரும் பார்த்துட்டு 5 பைசா 10 பைசா மட்டும் போடுங்க. என்ன மாதிரி ₹50 போட்டு மாட்டிக்காதீங்க. அப்புறம் கடைசியா நோக்கி வாசிப்பீங்க. அண்ணே அண்ணே அண்ணே, பாத்தியாக்கா, அண்ணன் பேசவே மாட்டேங்கிறாரு. தம்பி, நீ சொல்லுவியே அண்ணன் அடிச்சடிச்சு பேசுவாரு, அடிச்சடிச்சு பேசுவாருன்னு. அது இதுதான்டா. எல்லாம் ஒன்னால வந்தது. அப்பவே அண்ணனுக்கு கல்யாணத்தை முடிச்சிருந்தா அண்ணன் இந்த கதைக்கு ஆளா இருப்பாரா? அக்கா, உன்னாலதான் எனக்கு இந்த நிலைமையே நடக்குது.
ஆயிப்போச்சு. எப்பா, உனக்கு பாக்குற பொண்ணுக்கு நான் வரதட்சணை கேட்க மாட்டேன். என் நகையெல்லாம் அவளுக்கு போட்டு வீட்டுல கூட்டியாந்து மகாராணி மாதிரி பாத்துக்குவேன். அக்கா, என்ன மாதிரி தம்பிக்கு வரதட்சணை கேட்ட, எனக்காவது டோலுக்கு, தம்பிக்கு ட்ரம் தான். அக்கா, நம்ம சொந்தக்காரவங்க பாத்துட்டு சும்மா போக கூடாது. 10 பைசா போட்டு போ. தொழில மதிக்கிறான் தம்பி. இனிமே உனக்கு கம்பி தான். சுப்பு, சாமியோ, கர்ணன் தப்புனா மரணம். இதெல்லாம் எதுக்காக? அரசாணி வகுத்துக்காக. அன்னைக்கு வஉசி செக் இழுத்தாரு. இன்னைக்கு நீங்க பேசுறது அம்மா காதுல விழுந்துச்சு. உங்களை மாவாட்ட விட்டுருவாங்க. எல்லாம் உங்க அம்மா பெரிய மங்கம்மா. எனக்கு முன்னால தலை குறிஞ்சவதானடா அந்த நாய். உங்ககிட்டயா? நிஜமாவா? எப்பப்பா? நான் தாலி கட்டும் போதே அன்னைக்கு ஒரு நாள் தலை குனிஞ்சாங்க. சரி, அப்புறம் என்ன? அப்பா குனிஞ்ச தலை நிமிரவே இல்லையே. நான் பெரிய வேட்டைக்காரன்டா. என் குறியில இருந்து யாரும் தப்ப முடியாது. துப்பாக்கி எடுத்து குறி வச்சேன்னா குறி வைக்கிற இடத்துல உங்க அம்மா இருக்கிறான்னு நினைச்சுப்பேன். ஒரே அடி சொட்டாய் உங்க அம்மா டாவ். அப்பா, அம்மா அம்மா பெரிய துலானா மோகனாம்பாள். அவளுக்கு பக்கத்துல உட்கார்ந்து தாத சுவாசி போட்டுச்சு. அவ கிடக்கல நாய் 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 நாய். என்ன ஒரு டிக்கெட் குறையுது? நான் போய் கூட்டிட்டு வரேன். வேண்டாம், யாரும் கூப்பிட வேண்டாம். தானா வரட்டும். இன்னைக்கு அவருக்கு டிஃபன் கட். ஏண்டா லேட் ஆயிடுச்சு. இனிமே லேட்டா வந்தா உனக்கு டிஃபன் கிடையாது. உட்காரு. ஏண்டா தலைவாரிக்கல? வாரிட்டு தான் வந்தேன். பின்ன ஏன் கலைஞ்சிருக்கு? வாரி விட்டு கலைச்சிட்டேன். ஏன்? ரஜினி ஸ்டைல். சாப்பிடாமா? அதுக்கு முன்னால ஒரு பிரச்சனை இருக்கு. பெரிய பிரச்சனை என்ன? சட்ட சமயம் நடக்குது. அப்புறம் பேசி தீர்த்துக்கோமே. இல்ல, இப்பவே பேசியாகணும். என்னம்மா? இது யாருடைய கால் அடையாளம்? ஏண்டா, வீட்டை சுத்தமா வச்சுக்க தெரியாது? யாரா செருப்பு மாட்டி சேர்த்த வச்சுக்கிட்டு உள்ள வந்தவன்? ஐயோ, நான் இல்லப்பா. ஆ? அப்பா, நானும் என்ன சின்ன முன்னாடி நான் இல்லப்பா. யாரு இல்லையா? அவங்களையும் கேக்குறீங்க. இது யாரோட கால் அடையாளம்னு எனக்கு நல்லா தெரியும். சொல்லு, யாரா இருந்தாலும் கொண்டு விடுறேன். எழுந்திரீங்க. யாரு? எழுந்திரீங்கன்னா இப்படி வாங்க. அது மேல காலை வைங்க. செருப்பு காலோட வைங்க. ஏடா, என் செருப்பு பார்வா போட்டு வந்தது. புடவை சொல்லிருக்கல, நீ போட்டியா? நான் தான். அது காலையில தோட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா வயிறு சரியில்லை. கையோட காலோட வராப்புல இருந்தது. இங்க ஓடி வந்தேன். அது அப்படி ஆயிப்போச்சு. எப்படி புடைச்சு பாக்குற? தண்ணி கொண்டாட சொல்லு, நானே தொடச்சிடுறேன். டேய், தண்ணி கொண்டாங்கடா. வேண்டாம், நீங்க போய் உட்காருங்க. நானே துடைக்கிறேன். அது எப்படி? யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்க தான் தண்டனை அனுபவிக்கணும். அதான் நம்ம வீட்டு பழக்கம். அதிகமா பேசாதீங்க. போய் உட்காருங்க. அப்பா, இப்போ பிளட் பிரஷர் எப்படி இருக்கு? இது வரைக்கும் நல்லா தானப்பா இருந்தது. எப்போ உங்க அம்மா என்ன பார்த்தாலும் ஏத்திச்சு. ஜெகன், என்னடா அது புது பழக்கம்? எக்ஸசைஸ்மா. இப்படி கைய கால உதறனா உடம்பு ஸ்ட்ராங் ஆகுமா. எங்க ஸ்கூல்ல பிடி மாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு. எதையுமே ஒழுங்கா செய்யறது இல்ல, எல்லாத்துலயும் அறகுறை. இப்ப நான் சொல்றத கவனமா கேளு. என்னம்மா? நாளைக்கு நீயும் உங்க அப்பா எல்லாரும் சேகரண்ணாவுக்கு பொண்ணு பார்க்க மதுரைக்கு போறீங்க. ஆனா நானும் சேகரண்ணாவும் வரப்போறது இல்ல. ஏமா, அண்ணன் என்ன பாவம் பண்ணுச்சு? கட்டிக்க போற பொண்ண அண்ணன் தானே முக்கியமா பாக்கணும். சரி, பொண்ணு பார்க்க போற இடத்துல மாப்பிள்ளை எங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? அப்படி அவங்க கேட்டாங்கன்னா எங்க அண்ணன் ஒண்ணும் பொண்ணு பாக்குறது கலையறவர் இல்ல, எங்க அப்பா பார்த்தாலே போதுன்னு தைரியமா பதில் சொல்லணும். சொல்லிடுறேம்மா, இதெல்லாம் கரெக்டா சொல்லிடுறேன். நீ கவலையே படாத. பொண்ணு பார்க்க போற இடத்துல ஸ்வீட்டு, காரம், காஃபின்னு கொண்டு வந்து வைப்பாங்க. உங்க அப்பா அதை பார்த்ததும் பாஞ்சாலும் பயவாரு. அவரை எதையும் தொட விடாம பாத்துக்கணும். நீ கவலை விடுமா, அவர் நான் கவனிச்சுக்கிறேன். அப்புறம் பொண்ணை நல்லா பாத்துட்டு வந்து என்கிட்ட சொல்லணும். ஓகேமா. சிகரெட் அப்பா மேல சிகரெட் புகையப்படாத மாதிரி நான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதான் எனக்கு வேணும். ராமநாதன், அப்படிதான் ராஜசேகர். நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அறிமுகம் இல்ல. வாங்க வாங்க வாங்க. ராஜசேகர், இவர்தான் ராமநாதன், ஏலக்காய் எஸ்டேட் ஓனர். ஓ, இதான் அந்த ஏலக்காயா? நினைச்சேன். அதான் வாசனை அடிக்குது. உட்காருங்க உட்காருங்க. அப்படின்னா எல்லாரும் ஒரு ஏலக்காய் டீ சாப்பிடுவோமே. டிஃபன் சாப்பிட்டுட்டு டீ சாப்பிடலாமே. டீ சாப்பிட்டே டிஃபன் சாப்பிடுவோமே. உங்க எஸ்டேட் கேரளாவில தானே இருக்கு.
நானும் கொஞ்ச நாள் கேரளாவுல இருந்தவன் தான். ஏலக்காய் டீ கொண்டா. எத்தனை குட்டி? 2 குட்டி. 2 பொங்குட்டி. கவர்மெண்ட் அட்வைஸ கேட்டு நிறுத்திட்டாப்ல இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லீங்க. லேட் மேரேஜ் அவ்வளவுதான் முடிஞ்சது. அவ்வளவுதானே? நமக்கு ஏழு மேரேஜ் 4. மூத்த பையன் இன்கம் டாக்ஸ் ஆபீசரா இருக்கான். அவன் இன்கம் பூரா வாங்குறது இவதான் மூத்த மருமக. வீட்டுல இவ சாம்ராஜ்யம். அப்பா தப்பா சொல்றாரு. வீட்ல அம்மா சாம்ராஜ்யம். தேர்சன் டாக்டரா இருக்கான். இவன் 16 வருஷத்துக்கு முன்னால நான் செஞ்ச தப்புல ஒண்ணு. என் சன்னு இல்ல. இப்ப நீங்க பொண்ணு பாக்குறது அது என் செகண்ட் சன். அவன் லாயரா இருக்கான். பல இடத்துல இருந்து பல சம்பந்தம் வந்தது. ஒன்னும் அமையல. இப்போ உங்க வீட்டுலதான் பொண்ணு கிடைச்சிருக்கு. பொண்ணு கிடைச்சிருக்கு. ஆனா இன்னும் அண்ணனுக்கு கேஸ் தான் கிடைக்கல. ஏங்க வக்கீல் வரலையா? அண்ணன் என்ன வெக்கம் கட்டவரா? தனக்கு பொண்ணு பார்க்க அவரே வர்றதுக்கு. என்னடா அப்படி எல்லாம் பேசுறேன்? இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா இப்படித்தான் பதில் சொல்லணும் அம்மா சொல்லிருக்காங்க. நான் செஞ்ச தப்புங்க. அப்ப அம்மாவும் வரலீங்களா? அம்மா இருக்குங்க. அம்மா நான் பார்த்தா போதும். அவ பார்த்த மாதிரிதான். நான் கிழிச்ச கோட்டை அவ தாண்டவே மாட்டான். அப்பா தம்மா சொல்றாங்க. அம்மா அடிக்கடி கோடு கிழிப்பாங்க. அப்பா தாண்டவே மாட்டாரு. பாத்தீங்களா? சின்ன நான் செஞ்ச பாவம் குரங்கும் சரங்கும் சேர்ந்து எனக்கு. நீங்க பொண்ணை கூட்டிட்டு வர சொல்லுங்க பாப்போம். முதலியா சரஸ்வதி சீக்கிரம் வர சொல்லுங்க. இப்ப வர சொல்லுங்க. என்னங்க வந்ததுல இருந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். முத என் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. ஸ்வீட் எடுத்துக்கங்க. அப்பா ஸ்வீட் சாப்பிடுங்கப்பா. அட விடப்பா. நான் என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கேன்னு பாத்தீங்களா? எங்க அப்பாவை பாத்துக்கிட்டு தான் வந்திருக்கேன். எங்க அப்பா உடம்புல சுகர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சுகர் ஃபேக்டரியே இருக்கு. ஆவது பாம்புல பாம்பு. பொண்ணு வருது. பழமையும் பண்பும் நிறைஞ்சிருக்கு. நான் வேடிக்கைக்காக சொல்றேன். அவளுடைய அலங்காரத்தையும் வரையும் பார்க்கும்போது இந்த கட்டபொம்மன் படத்துல வர்ற வெள்ளையம்மா மாதிரியே இருக்கு. என்னடா கட்டபொம்மை மாதிரியே இருக்கு. நான் சொல்லல என் பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கு. அம்மா பொண்ணு கூட பேசிக்கிட்டு சரி. பொண்ணை பார்த்தாச்சு. பூவை பார்க்க வேண்டாம். அது தோட்டத்துல உங்க வீட்டுல தொங்குதாம பாப்போம். பேசிக்கிட்டு இருங்க. உட்காரு. ஒண்ணுமில்ல, கார சட்னி வைக்க வந்தா நல்லதா இருக்கும். ஆனா உடம்புக்கு சௌரியமா இருக்காதுல்ல. ஆமா ரெங்க அங்க தோட்டத்துக்கு போயிருக்காரு. அவன் ஏன் தோட்டத்துக்கு போனா? நான் ஒருத்தன் தானே தோட்டத்தை கவனிச்சுக்கிறேன். நான் தான் சாப்பிட வந்துட்டேனே. சாப்பிட்டு போன உடனே அவன் இங்க வந்துருவான். நான் இங்க சரி என்ன இப்படி திடீர்னு வந்துட்டேன்? போன் பண்ணிருக்கலாம். இல்லன்னா ஒரு லெட்டர் எழுதி போட்டுருக்கலாமே. உங்களுக்கு எல்லாருக்கும் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் தான் வந்தேன். சர்ப்ரைஸ் இல்ல, ஷாக்கா இருக்கு. பசிய வயித்துக்கு இல்லது. காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. சப்பாத்தி my favorite. லட்சுமி இப்படி எல்லாம் சாப்பிட கூடாது. ஒழுங்கா ஒரு பிளேட்ல வச்சு சாப்பிடுறது. சப்பாத்தி என்ன கால் முளைச்சு ஓடிட்டு போகுதா? அவ்வளவு பொறுமையில ஆண்டி எனக்கு ரொம்ப பசிக்குது. அப்படின்னா கை கழுவிட்டு சாப்பிடுறது. கை வாய் எல்லாமே கிளீனா வச்சிருக்கேன். சரசு உன் தங்கச்சி மேல கூட்டிட்டு போ. டிஃபன் நான் மேல அனுப்புறேன். சரி ஆண்டி இதையும் கொஞ்சம் அனுப்பிச்சிடுங்க. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். லட்சுமி உங்க அப்பா மிஸ்டர் ஏலக்கா எப்படி இருக்காரு? ஃபர்ஸ்ட் கிளாஸ். ரொம்ப நல்லா இருக்காரு. உங்களை பார்த்தோன்னே கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ண சொன்னாரு. உழுவு கை அச்சுலா இருக்கு. பின்னால தொடச்சுக்கிட்டு உழுவு. இல்ல அப்புறமா கை வீட்டு பண்றேன். இப்ப ஆசீர்வாதம் மட்டும் பண்ணிடுங்க. மங்களம் உண்டாவும் பாடியும் இன்னும் கொஞ்சம் பெருக்கட்டும். பொட்டி படுக்கெல்லாம் இங்க இருக்கு. டாக்ஸில இருக்கு. ராஜா ஆமா பொட்டி படுக்கையெல்லாம் இறக்கி வச்சுட்டு டாக்ஸி அனுப்பு. சரிம்மா. பதுவே நான் 100 ரூபாய் கொடுத்திருக்கேன். பாக்கி சேஞ்ச் எடுத்துட்டு வாங்க. சரிங்க. டிப்ஸ் ஜாஸ்தியா கொடுக்காதீங்க. பாலகிருஷ்ணி போலாம். இருக்கா எனக்கு ரொம்ப பசிக்குது. இன்னொரு சப்பாத்தி எடுத்துட்டு வரேன். எடுத்துக்க பாக்கெட்ல வச்சுக்க. அப்புறமா வரேன். ஓகே ஆண்டி. பை பை. பை பை பை. பா.
சும்மா மிரட்டாத. இதெல்லாம் அம்மாவா சம்பாரிச்சு வச்சாங்க. ஆம்பளைங்க சம்பாதிக்க வேண்டியது, பொம்பளைங்க இடுப்புல சாவி கொத்த வச்சுக்கிட்டு மிரட்ட வேண்டியது. உலகத்துல என்னத்த கண்டோம்? சாப்பிட்டோமா, பாய போட்டோமா, படுத்தமான்னு இல்லாம அம்மா அம்மான்னு. ஆமா, உன்ன மாதிரி தான் அண்ணாங்கிறாங்க. இது பாரியா, இதெல்லாம் ஐயா உடம்பு கொத்துக்காதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல. டாக்டர் எதுக்காக சொல்றாரு? எல்லாம் காசுக்காக. ரெங்க எதுக்காக செய்யறாரு? எல்லாம் சேவைக்காக. பிடிச்ச பள்ளி. ஐயோ, அம்மா வந்துட்டாங்களே. மாட்டீங்கயா? என்னடா ரங்கா, ஆப்பிள் பாய் சொல்ல ரெடியாச்சா? தலையில சூடா இருக்குமா? இப்பதானே கட் பண்ணிட்டு இருக்கா. எப்படி சூடாகும்? அடுப்புல சூடா இருக்குமா? என்ன? ஆமா, இல்ல. நான் எல்லாம் கிச்சனுக்குள்ள வரக்கூடாது. கொண்டு போ வெளியே. ஏன் ஆண்டி, இது நன்றி உள்ளதானே? ஏன் உன்னை பார்த்து நாய் குலைக்குது? அடிக்கடி இவர்தானே சிக்கன் போடுவாரு. சிக்கன் பிஸ்கட். எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு, நான் போய் முடிச்சிட்டு வரேன். ஏய், எங்கேயும் போக கூடாது. நில்லங்க. ஹாய் ஆப்பிள். ஆப்பிள கழுவிட்டு தான் சாப்பிடணும். ஆப்பிள் கிளீனா தானே இருக்கு ஆண்டி. முதல்ல நாயை கூட்டிட்டு போ. அம்மா, ஷட் அப். நாளைக்கு மெடிக்கல் செக்கப்காக டாக்டர் ராம் பிரசாத் வீட்டுக்கு வரதா போன் பண்ணாங்க. வீட்ல டாக்டர் இருக்கும்போது ஏன் ஆண்டி வேற டாக்டரை கூப்பிடுறீங்க? அவர் எங்க ஃபேமிலி டாக்டர். ஓ, நல்ல டாக்டரா? ஆமா, கரெக்ட். இந்த காலத்துல புதுசா வர டாக்டர்ல நம்பவே கூடாது. எப்படியோ பாஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் லைசன்ஸ் மாதிரி ஸ்டெத்தோஸ்கோப்ப கழுத்துல மாட்டிடுறாங்க. யூ ஆர் ஆல்வேஸ் கரெக்ட் ஆண்டி. முதல்ல நாய் கூட்டிட்டு போ. போறேன். ஐயோ அம்மா, நான் போணுமே. எதுக்கு? ஐயாவுக்கு மருந்து கொடுக்கணும். ஐ, முதலாளி. எடுத்து வந்துட்டியா? எல்லாம் ரெடி. வாங்க முதலாளி, வாங்க. இப்படி இருக்கடா? ஆமா, ஒரு கல்யாணத்துக்கே கொண்டாந்து இருக்கு. உட்காருங்க. அடேங்கப்பா. டேய், நான் மட்டும் ராஜாவா இருந்திருந்தேன்னா என் இத கழட்டி, என் முத்துமலையை கழட்டி உனக்கு கொடுத்திருப்பேன். கிழவி பெட்டிக்குள்ள வச்சு பூட்டிக்கிட்டான். உனக்கா பணம் எடுக்கலான்னு பேங்க் போனேன். நான் ஏற்கனவே பணம் போட்டிருந்தேனா அந்த பணத்துக்கு மேல கிழவி போட்டான். நான் பணம் எடுக்கிறதா இருந்தா கிழவி பணத்தை எடுக்கணும். அதனால தான் வெறுங்கையோட திரும்பி வந்துட்டேன். பணம் என்ன முதலாளி, பணம் இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு போகும். உங்களுக்காக கோயம்புத்தூர்ல கோழி, கொச்சின் மீன், நம்ம ஊர் முட்டை, டெல்லி சப்பாத்தி, பரம்புடி சந்தையில வாங்கிட்டு வந்தேன். முட்டை வெளியூர்ல இருந்து வந்திருக்கு. உள்ளூர் இல்ல. நான் வச்சுக்க. வேணாம் முதலாளி. வேணாமா? சரி விடு. ஆமா, கிழவிக்கு தெரியாம எப்படி இப்படி கொண்டாந்த? கைவசம் கதை இருக்குங்களே. அவுத்தோடு. இங்க பாருங்க. என்னடா வெள்ளை வெள்ளையா வெளியே வருது? வெள்ளை இல்ல முதலாளி, அவ்வளவு மூளை. மூளை எப்படி வெளியே வந்தது? உங்களுக்காக சுட சுட கோழியை வறுத்து கொண்டாந்தனா, அப்ப பார்த்து அம்மா வந்துட்டாங்க. கப்புன்னு தலையில வச்சு தொப்பி முடிட்டேன். அந்த நேரம் பார்த்து லட்சுமி அம்மா நாயோட வந்துட்டாங்க. நாய் கோழியை பார்த்துருச்சு. நாய் குலைக்க நான் மரல, நாய் குலைக்க நான் மரல, நாய் குலைக்க. இனிமே நாய்கிட்ட போகாதே, கடிச்சிடும். யாராவது வராங்களா பாத்துக்க. என்ன சார், காபி டீ நிறைய குடிக்கிறீங்க போல இருக்க. காப்பியாவது அரப்பியாவது யாரு போட்டு கொடுக்குறா? சாப்பாட்டு விஷயத்துல நான் யாரையும் நம்புறது இல்ல டாக்டர். எனக்கு தேவையான நேரா தோட்டத்துக்கு போறது, என் இஷ்டப்படி உரத்தை கொட்டிக்கிறது. தோட்டத்துக்கு போய் பூச்செடிலாம் இருக்குல்ல, அது குறை வேணும் இல்ல, பக்கத்துல உட்காந்து உரம் போடுறேன். ராஜா, அப்பாவுக்கு வழக்கமா கொடுக்க மருந்துகளை கொடுத்துருங்க. மத்தவங்களா நீங்க செக் பண்ணிக்கங்க. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சார், செவரை வச்சுதான் சார் சித்திரம் வரையணும். அப்படிங்களா? உங்க உடம்ப நீங்க ஜாகிரதையா பாத்துங்க. அப்படிங்களா? நீங்க வாங்க. அண்ணே வா, உங்க அண்ணியா உட்காருங்கடி. மழமழான்னு பாரு பாரு. மறுபடியும் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சாச்சா? அம்மா இல்லம்மா. எங்க கைய காட்டு. கைய மஞ்சளா இருக்கு. என்ன ஏன் மஞ்சள்? ஒருவேளை மஞ்சள் காமாலியா இருக்குமோ டாக்டர்? டேய், சிகரெட் குடிக்கலன்னா கை ஏன்டா மஞ்சளா இருக்கு? ஒருவேளை மஞ்சள் தேய்ச்சி குடிச்சியா? ஆமா, மஞ்சள் தேய்ச்சி குடிக்கல. டேய், சிகரெட் பிடிக்கிறது தப்புன்னு அந்த பெட்டி மேலே போட்டிருக்காங்க. அப்புறம் ஏன் சிகரெட் குடிக்கிறீங்க? அம்மா பேச்ச கேளு, சிகரெட் குடிக்காதே. நான் சிகரெட்டே குடிக்கிறது இல்லப்பா. அப்பா, நீ ஒரு அப்பா அப்பான்னு கூப்பிடுறதுனாலதான் இந்த வீட்டுல ஒரு அப்பா இருக்கிறதே ஞாபகம் வருது.
அடிக்கடி கூப்பிடுறாமானே. எப்பா கவர்மெண்ட்ல கல்லு சாராயம் எல்லாம் குடிக்கிறான்னு சொல்றாங்களே, அப்பயும் இதெல்லாம் விக்கிறாங்க. இப்படி தாண்டா மானே, இந்த மாதிரி ரொம்ப பேர் மேடையேறி பேசுறாங்க. இப்ப அவங்க எல்லாம் சேர்ந்துதான் சாராய வியாபாரமே நடத்துறாங்க. அப்ப நான் அரசியல்வாதி ஆயிட்டுமா? ஆயிடு, நம்ம வீட்டு திண்ணையிலே ஒரு சாராய கடை வச்சிடலாம். இங்கதான் வரமுறையே கிடையாது, எந்த பையன் வேணாலும் எது வேணாலும் ஆகலாம். ஆயிடு. கில்பர்ட் டார்லிங், இதுக்கு முன்னாடி நீ எங்க வேலை பார்த்த? டெல்லி, பாம்பே, கல்கத்தான்னு 5 ஸ்டார் ஹோட்டல்ல வேலை பார்த்திருக்கேன். ஃபாரின்க்கெல்லாம் புல் சப்ளை பண்றேன். புல்லா? தண்ணி கப்பால ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? என்ன ஊரு? ஆப்பிரிக்கா இவன் சொந்த ஊரு. அந்த ஊர்ல இருக்கிற 1000 ஆட்டுக்கு நான் தான் புல் சப்ளை பண்றேன். 1000 ஆடு டெய்லி ஏரோப்ளேன்ல போகுது. எதுக்கு? புல்லு துண்டத்துக்கு. உனக்கு 7 கப்பல் 7 மலை தெரியுமா? ஆமா. அவன் 7வது கப்பல் கட்டுறதுக்கு நான் தான் 500 ரூபாய் கடன் கொடுத்தேன். அப்ப 7 மலையே துண்டுலாம தர்றான். யார்டா ரீல் விடுற? அவன் எங்க ஊரு, அவனை நம்பாத, என் மோதிரத்தை உருவிட்டு வந்தவன். சுமாரு என்ன அங்கெல்லாம் எப்ப கூட்டிட்டு போவீங்க? ஈவினிங் பிளைட்ல போயிட்டு மார்னிங் பிளைட்ல காபி போட வந்துடலாம் டார்லிங். தேங்க்யூ. ஐயோ, நான் யானைக்கு அல்வா வாங்கி கொடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் டெய்லி குதிரைக்கு குலோப் ஜான் கொடுக்கறேன் மேன். பண்ணிக்கு என்னடா வாங்கி கொடுப்பேன்? பாப்கார்ன் கொடுப்பேன். வேலை பாரு மேன். போடா பரதேசி. இங்க பாரு, இந்த ஹோட்டல்ல பிச்சை எடுத்து இதெல்லாம் சேர்த்திருக்கான். இது பாருங்க, சும்மா பிச்சைக்கார அதெல்லாம் சொல்லாதீங்க. ஜாலி ஜாலிமா. இவனை பார்த்தா பரதேசி மாதிரி இருக்கா. இவனை நம்பாத டார்லிங். இவனுக்கு ஆல்ரெடி கள்ளக்காதல் இருக்கா. எனக்கடா? ஆமா, இவன் தகர டப்பா திறந்து பார்த்தா ஒரே அழுக்கு லவ் லெட்டர். ஏய், அதிகமா பேசாத. எங்க முதலாளி சொல்லி உன்னை இப்பவே வேலையை விட்டு நிக்கிருவேன். யார விட்டு வேலை விட்டு அனுப்புறது மேன்? நீ அம்மாவுக்கு தெரியாம ஐயாவுக்கு பிரியாணி, ஸ்வீட்டு, காரம், 555 சிகரெட் இதெல்லாம் வச்சுக்கிட்டு மினி டிரைவ் இன் ரெஸ்டாரண்ட் நடத்துறேன். அம்மா கிட்டே மாட்ட போறேன், வீட்டை விட்டு வெளியே போறேன். என்னவே வீட்டை விட்டு அனுப்ப பாக்குறியா? ஐயாட்ட சொல்லி இன்னைக்கே உன் சீட்டை கிழிக்கல. நான் மண்ணாங்கட்டி மக ரெங்கலடா. என்ன நீ உன்னா ஐயா ஐயான்னு மிரட்டி நிக்கிற? என்னைக்கா ஒரு நாள் நீ அம்மாக்களை மாட்ட போற. நீயும் குளோஸ், உங்க ஐயாவும் குளோஸ். மண் வாசனை மறக்க முடியல டார்லிங். பள்ளி அரசன் நம்பி இந்த புருஷனை கை விட்டுறாத. நீ கவலைப்படாத டார்லிங், நம்ம கல்யாணம் பண்ணிக்கிற டெல்லி, பாம்பே, துபாய்னு போயிடலாம். அங்க 100 ரூபாய் கிடைச்சா வித்துருவாடா. என்ன அவ்வளவு சீப்பா நினைச்சா 200 ரூபாய் தான் மேன் விப்பேன். பத்தியா? உண்மை சொல்லிட்டான். அதனால என்ன கல்யாணம் பண்ணிட்டு அடிமனுக்கு குன்னூர் போயிருவோம். காரவடைக்கு போலாங்க. அங்கதான் வசதிங்கிறியா? நம்ம டார்லிங் கிட்ட விளையாடாத மேன். ஏய், பள்ளி விஷயத்துல நீ தலையிட்ட உன்னை கொன்னூர் வாங்க, வேற வேலை இல்ல. ஜாக்கிரதை. ஏய், பள்ளியை நான் தான் காதலிக்கேன். நான் தான் காதலிப்பேன். பள்ளியை நான் தான் காதலிக்கேன். நான் தான் காதலிப்பேன். பள்ளியை ரொம்ப நாளா காதலிக்கிறேன். நானும் ரொம்ப நாள் காதலிக்கிறேன். அவனுக்கு பூவல் பால் வாங்கி கொடுத்துட்டா. சோல் பாப்பி வாங்கி அவங்க ஆத்தா போய் கொடுத்துட்டா. ஏய், என்ன சண்டை? நைட்ல என்ன சமையல் பண்ணலாம்னு டிஸ்கஸ் பண்ணும். என்ன டிஸ்கஷன்? என்னடா சண்டைன்னு? அது வந்து என் வாழ்க்கை பிரச்சனை. இவன் குறுக்க நிக்கான். என் வாழ்க்கை பிரச்சனை இவன் குறுக்க நிக்கிறான். என்னது? வள்ளி என்னை காதலிக்குது. இல்ல என்ன காதலிக்குது? ரெண்டு சொல்லுப்போம். காதலிக்கிறதுக்கு டிஸ்கஷன் சண்டையா? எங்க இந்த சக்கரை கூப்பிட? வள்ளி 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 வள்ளி. வாங்க. ஆமா, இந்த பயலுக்கு என்னமோ சொல்றாங்க, என்னது? வந்து வந்து உனக்கு யார பிடிக்குது? இவரை பிடிக்கும். இவனே? இவரை பிடிக்கும். அவனை பிடிக்குதா இவனை பிடிக்குதா? யாராவது ஒரு ஆள் சொல்லு. ரெண்டு பேரையும் பிடிக்கும். யாரு புத்திசாலி அவங்களுக்கு தான் கட்டிக்குவேன். அப்படின்னா நான் ஒரு கதை சொல்றேன். அதை யாரு விடுவிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த பொண்ணு. அது மட்டும் இல்ல, நானே 10,000 ரூபாய் பணம் கொடுப்பேன். 10,000-மா? 10,000. இங்க வா. ஒரு ஊர்ல ஒரு செவிடன், ஒரு குருடன், ஒரு ஊமை 3 பேரும் செய்த மாட்டாங்க. இந்த குருடனுக்கு அழகான பொண்டாட்டி வச்சிருந்தான். செவிடனுக்கு ரொம்ப நாளா அவன் மேல ஆசை. தவடிச்சுக்கிட்டே இருந்தான். யாரும் இல்லாத நேரத்துல எடுத்து விட்டான். ஊமையே இதை பார்த்துட்டான். குருடன்கிட்ட போய் சொல்லணும். எப்படி சொல்லியிருப்பான்? எப்படி சொல்லிருப்பான்? முதலாளி 10,000 கொடுக்க எப்படி எப்படி எழுதி காமிச்சிருப்பான். தமிழ்நாட்டு அவனுக்கு தான் கண்ணு இல்லையடா. கண்டுபிடிச்சேன். என்ன? ஆக்சன்ல சொல்லிருப்பான். எடுத்தது. எங்க ஆக்ட் பண்ணிக்காமி ஷாய். இவனுக்கு பதில் சொல்ற வரைக்கும் இவனுக்கு 2 பேரையும் பார்க்க கூடாது. போ. சரிங்க. 10,000 இவனுக்கு மட்டும் இல்ல, யாரா இருந்தா சரி. இதுக்கு பதில் சொல்லுங்கன்னா 10,000. யாருக்கு லெட்டர்? பாய் ஃப்ரெண்டுக்கா? எங்க அப்பாக்கு. ஐயா இவ்வளவும் பார்த்ததே இல்ல. ஐயா இத சாப்பிட்டு வெளியே போடா நாயேன்னு சொல்ல போறாரு. கில்பட்டு ஜானே. ஐயா கிட்ட சொன்னா என்ன வெளியே போடா நாயேன்னு சொல்லுவாரா? நான் அம்மா கிட்ட சொல்றேன், உன்னை வெளியே போடா பேயேன்னு சொல்லுவாங்க. சொல்றேன்டா. நம்ம அம்மா இருக்காளே, சின்ன பிள்ளையில என்ன கண்டா நடுங்குவா. இப்ப ஏன் நாவலை பார்த்து நடுங்குறேங்கிறியா? ஊட்டி இல்ல குளிர், அதனால தான் நடுங்குற மாதிரி தெரியுது. சொன்னாங்க சொன்னாங்க. கேள்விப்பட்டிருப்பிய? ஆமா ஆமா.
ஏன் முதலாளி அன்னைக்கு ஒரு விடுதலை சொன்னீங்கல அதுக்கு விளக்கம் சொல்லிட்டா நான் அந்த 10,000 ரூபாய் நான் வாங்கிடுவேன்ல. அட பைத்தியக்காரா, விளக்கம் தெரியாது அவனுக்கு? இதுக்கு விளக்கம் தெரியாது? எனக்கு தெரியாது. முதலாளி அந்த தாடிக்கார பைய கில்பட்டுச்சானே வேலையை விட்டு நீக்கணும் முதலாளி. ஏண்டா, அவன் ரொம்ப நல்லவனாச்சே. உங்களுக்கு தெரியாது, முதல்ல ஊரை விட்டு வரும்போது என் மோதிரத்தை உருவனா, இப்ப என் காதலியை உருவ பாக்குறான். காதலி உருவுறானா? சாப்பிட்டு வந்து அவனை நான் உருவிடுறேன். வாங்கோ. பாத்தீங்களா, பக்கத்துல அந்த பிளாக் மாலி வாயிலே சிகரெட் கையிலே கோலி. இதான் ஐயா தோட்டத்துக்கு தண்ணி ஊத்துறதா? அந்த பிளாக் மாலி இங்க மினி ஹோட்டல் நடத்துறான். முட்டை, பிரியாணி, சிக்கன் எல்லாம் ஐயாவுக்கு. கொண்டு வந்த பாத்திரம் எல்லாம் அவனுக்கு. வீட்டுல பாத்திரம் காணாம போனா எல்லாம் என்ன சந்தேகப்படுறாங்க. எதுக்கும் பாத்திரத்துக்கு நாளையில இருந்து என் பேரை போட்டு வைங்க. உங்க பேரை போட்டு வைக்கலாம், தப்பு இல்லை. வாங்கோ. என்ன இது? நீனடி? அம்மா செய்யற தப்பை செஞ்சுட்டு தலை குனிஞ்சுட்டு அப்படி மாசம் 3000 4000 டாக்டருக்கு கொட்டிட்டு இருக்கேன். நீங்க நடனா எனக்கு தெரியாம கோழி, முட்டை, பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்க. இதுல சிகரெட் வேற. ஏண்டா ஐயா தான் கேட்டாருன்னா உனக்கு எங்கடா புத்தி போச்சு? நான் சொன்னம்மா ஐயா தான். இன்னைக்கு கோழி கேட்பாரு, நாளைக்கு பாட்டில் கேட்பாரு, அப்புறம் என்னென்னமோ கேட்பாரு. செய்வியாடா? அதெல்லாம் கேப்பீங்க? ரொம்ப கண்டிச்சிங்க, எல்லாத்தையும் கட்டுவான். அம்மா ஐயா இதெல்லாம் கேட்க மாட்டாரா? வாயை மூடு. இந்த வீட்டுல யாராரும் எப்படி கவனிச்சுக்கணும்னு ஒரு லிஸ்டே கொடுத்திருக்கேன்ல, அதை தூக்கி எறிஞ்சிட்டு தாறுமாறா நடக்கிறவனுக்கு இந்த வீட்டுல வேலை கிடையாது. அம்மா get out. முதலாளி உங்க மனசு என் மனசு புரிஞ்சுக்கிறாம அம்மா கெட் அவுட்னு சொல்லிட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? என்னடா சொல்லுவேன்? அம்மா உன்னை கெட் அவுட் சொல்லிட்டாங்க. நீ சுதந்திரமா வெளியே போகலாம், சுதந்திரமா சிக்கன் சாப்பிடலாம், சுதந்திரமா சிகரெட் குடிக்கலாம். யாருமே இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே. நான் கெட் அவுட் சொல்றேன், வெளியே வந்துருங்க. வார்த்தைக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லையடா நாய். அம்மா தான் கேட்ட சொல்லிட்டாங்களா, வீட்டை விட்டு வெளியே போ போ போ. இவ்வளவு நீ தான்டா கட்டப்பொண்ணை காட்டி கொடுத்த எட்டப்ப. என்னைக்காவது ஒரு நாள் நடுத்தூர்ல பிச்சை எடுக்க போறேன். நானா? எனக்கு ஆஸ்திரேலியால 4 ஏக்கர் நிலம் இருக்குது, இந்தியால வீடு இருக்குது, சொந்தமா ஆட்டோ எல்லாம் ஓடுது, பேங்க்ல 4 லட்சம் ரூபாய் ஹாட் கேஷ் இருக்குது மேன், தெரிஞ்சுக்கோ. எந்த பேங்க்ல? ஸ்டேட் பேங்க். மொத்தமா கவனிச்சிடுறேன். வள்ளி இவனை நம்பாத. இத பாரு, எனக்கு யாரும் முக்கியம் இல்ல, ஐயா கொடுக்கிற 10,000 தான் முக்கியம். முதலாளி நான் இவனாலதான் வீட்டை விட்டு போறேன். படிக்காத மேத படம் பாத்தீங்களா? அதுல ஒரு பெரியவர் ஒரு நாயை வளர்த்தாரு. அந்த நாய்க்கு பேர் ரெங்க. அந்த ரெங்க வீட்டை விட்டு போனதும் அந்த பெரியவர் என்னமா அழுது பாடினார் தெரியுமா? எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இங்குவனை யான் பெறவேன் என்ன தவம் செய்து விட்டேன். ரெங்கன் எங்கிருந்தோ வந்தான், ரெங்கா 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 ரெங்கா. முதலாளி